ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாக முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, ஆவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று நம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. அல்லேலூயாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் உமது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 22 முதல் 31 நிறைவு பெற. அந்நாள்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தார்கள். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களுடைய முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட ஜூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி
உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் ஜூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகின்றோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஜூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 57 உங்கள் பல்லவியாக 9. உங்கள் பதிலாக, என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு என்றுள்ளது. உமது வாக்கு பிரலாமையும் உயிரை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவது எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகத்தினுடைய பிரதானமான நபர் யார் என்று சொன்னால் அவர் AI தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகின்ற செயற்கை நுண்ணறிவு தான் இந்த யுகத்தினுடைய ஒரு மாற்ற முடியாத சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஏஐயிடம் நாம் எதை கேட்டாலும் அவர் அதற்கு உடனடியாக எங்கோ இருந்து பதில் எடுத்து தருவார். அவருக்கு யார் எவர் ஜாதி மதம் இல்லை. அதே வேளையிலே அவருக்கு உணர்வுகளும் இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்நாட்களிலே IPL அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த IPLிலே அந்த அணியை குறித்தோ அல்லது ஒரு துடுப்பாட்ட வீரனையோ அல்லது அங்கே பந்து வீசுகிறவரையோ குறித்து இந்த ஏஐயிடம் ஒரு யூகம் கேட்டால் அவர் உடனடியாக அதற்கு பதில் சொல்லுவார். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும், அண்மையிலே இந்தியாவிலே எலெக்ஷன் நடைபெற்று முடிந்திருக்கிறது. எனவே அதை பற்றி கேட்டால் கூட அவர் உடனடியாக சொல்லுவார். திரு அவையினுடைய விடயங்களை பற்றியோ அல்லது உலகத்தினுடைய எதை பற்றி கேட்டாலும் உடனடியாக அவர் சொல்லுவார். திங்கிங் என்று சொல்லுவார். அதன்பின் உடனடியாக அவர் பதிலை தருவார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு வகையான தேடலுக்கான ஒரு அட்ரஸ் என்று சொல்லிக்கொள்ளலாம். தேடலுக்கான ஒரு முகவரி என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தையை விசேடமாக பாஸ்கா காலத்திலே நாங்கள் அதிகமான இறைவார்த்தை பகுதிகளை, நற்செய்தி பகுதிகளை யோவான் நற்செய்தியிலிருந்து தான் வாசிக்கிறோம். ஆனால் இந்த யோவான் நற்செய்தியை நாங்கள் வாசிக்கிற பொழுது இயேசு ஆண்டவர் தருகின்ற முகவரி, நாம் இந்த ஏஐ இருக்கிறது தானே, நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகின்ற இந்த உணர்வு இல்லாத ஒரு முகவரியிடம் மனிதன் எப்பவும் திரும்பிக் கொண்டே இருக்கிறான். நானும் அதிலே ஒருவன் தான். ஏதுமென்று சொன்னால் அடித்து பார்க்கிறது வளமை. எல்லோருமே முந்தியொரு காலத்திலே பிரியமானவர்களே, பாடசாலை மாணவர்கள் ஒப்படை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தாங்களாகத்தான் சிந்தித்து, உதாரணமாக நான் ஒப்படை எப்படி செய்தேன் என்று சொன்னால் நானாகத்தான் சிந்தித்து ஒப்படை செய்திருக்கிறேன். ஆனால் இன்று என்னவாக இருந்தாலும் அடித்து விட்டால் அவர் உடனே தருவார். கட்டுரை எழுதுவதற்கு நாங்களாகத்தான் சிந்தித்து நாங்கள் அந்த காலத்திலே கட்டுரை எழுதினோம். ஆனால் இன்று எல்லாரும் இதை பயன்படுத்தி தான் எழுதுகிறார்கள். கிரியேட்டிவிட்டி என்கின்ற அந்த புத்துணர்வு, புத்தாக்கம் இன்று மனிதனிடம் இல்லாமல் போகிறது வராது. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த இயேசு ஆண்டவர் முகவரி கொடுக்கிற பொழுது வேறு எந்த முகவரியுமே கொடுக்கவில்லை.
ஏஐயிடம் கேளுங்கள் என்றோ, கூகுளிடம் கேளுங்கள் என்றோ, அல்லது அவரிடம் கேளுங்கள் இவரிடம் கேளுங்கள் என்று முகவரி கொடுக்கவில்லை. இயேசு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு முகவரி, அதிலும் விசேட விதமாக யோவான் நற்செய்தியை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவர் கொடுத்த அற்புதமான முகவரி தாமே, தன்னை தாமே, தம்மை தாமே. அவர் ஒரு உச்ச முகவரியாக, உச்ச அடையாளமாக, உச்ச வெளிப்படுத்தலாக, தம்மை தாமே அனைத்தினுடையவும் சாரம்சமாக, தன்னை உதாரணத்துக்கு நாங்கள் www. என்று சொல்லுவோம் தானே, இந்த .com, அந்த .comமாக அவர் தன்னை தாமே காட்டினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது இந்நாட்களிலே அன்பை பற்றி அதிகமாக இறைவார்த்தைகள் அமைந்திருக்கிறன. ஆனால் இந்த அன்பை பற்றி பலரும் பலவிதமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நாளிலே இயேசு ஆண்டவர் இன்னும் ஒரு சில வரைவிலக்கணங்களை அழகாக தருகிறார். பணியாளன் என்றால் யார் என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் தருகிறார். பணியாளன் என்றால் தலைவர் செய்வது இன்னதென்று தெரியாது. இயேசு ஆண்டவர் ஒளிச்சு மறைச்சு இரவிலே விடயங்களை செய்துவிட்டு பகலிலே அனைத்தையும் அம்பலப்படுத்துவதற்காக வருகின்ற ஒரு நபர் அல்ல, அப்படியாக வாழ்ந்தவர் அல்ல. பிரியமானவர்களே, தாம் செய்வது அனைத்தையும் தன்னோடு இருந்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்து வந்ததனால் தன்னுடைய திருத்தூதர்களையும் தன்னை சூழ இருந்தவர்களையும் அவர் ஒருபோதும் பணியாளர்கள் என்று அழைக்கப்பட அவர் துணியவில்லை. அவர் அதை கைவிட்டு விட்டார். இயேசு ஆண்டவர் சீடர்களை, திருத்தூதர்களை அவர் ஒருபோதும் பணியாளர்கள் என்று அழைக்க அவர் விரும்பவில்லை. அவர் நண்பர்கள் என்று அழைத்தார். ஏனென்றால் பணியாளர்களுக்கு ஒன்றும் தெரியாது, நண்பர்களுக்கு அவர் செய்வது அனைத்தும் தெரியும். நண்பர்கள் மிகவும் அருகிலே இருக்கிறவர்கள். அவர்கள் ஒரு மனிதனுடைய உணர்வுகள், இன்ப துன்பங்கள் அனைத்திலும் கலந்து கொள்ளுகிறவர்கள். இவர்கள் இந்த ஏஐ போன்றவர்கள் அல்ல. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவேதான் இயேசு ஆண்டவர் ஒரு எல்லாவற்றிற்கும் வரைவிலக்கணம் தருகிறார். தன்னை அடிப்படையாக கொண்ட முகவரியை வைத்து கொண்டு தாம் தான் முகவரி. கிறிஸ்தவனுடைய முகவரி இயேசு ஆண்டவர் தான். எனவே தான் பணியாளர்கள் என்ற அந்த உரையாடலையும் சொற்பதத்தையும் அவர் தன்னுடைய பணி வாழ்க்கையிலும் அதே வேளையிலே தன்னுடைய செயற்பாடுகளிலிருந்து அகற்றிவிட்டு நண்பர்கள் என்ற ஒரு சொற்பதத்தை கொண்டு வர. நண்பர்கள் என்றால் யார்? அனைத்தையும் அறிந்தவர்கள், தன்னோடு இருக்கிறவர்கள் எவ்வாறு இயங்குவார்கள் என்பதை முற்றுமுழுதுமாக உணர்வு ரீதியாகவும் இன்னும் ஏனைய அம்சங்களிலும் அறிந்து கொண்டவர்களை அவர் அங்கே காட்டுகிறார். பிரியமானவர்களை, இன்னும் ஒரு முகவரியை இயேசு ஆண்டவர் இன்றைய நாளிலே முன்வைக்கிறார். அது என்னவென்று சொன்னால், ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. அடுத்த முகவரி என்னவென்று சொன்னால், பிரியமான சகோதரர்களே, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்ப www.jesus, அப்படித்தான் அது வரும். அது jesus.com, ஜேசு என்கிற முகவரி. நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். ஆரம்ப காலத்தில் இருந்து பல நூறு கட்டளைகள் இருந்தன. 10 கட்டளை வழக்கத்திலே இருந்தது. அதன் பின் அவற்றை 2 கட்டளைக்குள்ளே கொண்டு வந்தார் இயேசு ஆண்டவர். மீண்டும் அதனை சுருக்கி ஒரு கட்டளையாக தந்து தாமே அந்த கட்டளையினுடைய முகவரியாகவும் மாறினார். தாமே அந்த கட்டளையினுடைய முகவரியாகவும் மாறினார். பிரியமான சகோதரர், எனவே இந்த வெள்ளிக்கிழமை அன்று இயேசுவினுடைய அன்பை அதிகமாக நாங்கள் நினைக்கிற நாளிலே, இயேசு ஆண்டவர் இன்றைய நாளிலே தம்மை தாமே முகவரியாகவும் அடையாளமாகவும் தந்து, எதையும் என்னிடம் தேடுங்கள். அதனால் தான் சொன்னவர், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உடையவனாக இருக்கேன். நான் இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பல இடங்களிலே பலவிதமான தேடல்களையும் பதில்களையும் நாங்கள் தேடிக்கொண்டு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு ஆண்டவரே நம்முடைய உண்மை தேடலாகவும் அவரே நமக்கு பதில் தருகிறவராகவும் இருக்க வேண்டும் என்ற உண்மையை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு புலப்படுத்துகிறார்.
எனவே இந்த இயேசுவை அணுகிச் செல்வதற்கு யாருமே தடையாக இருக்கக்கூடாது, எந்த விடயமே தடையாக இருக்கக்கூடாது. அன்பு என்ற கட்டளையை தவிர வேறு எந்த அழுத்துகின்ற சக்தியும் கட்டளையும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஜெருசலேம் திருச்சங்கம் முடிவெடுத்து அங்கே பிற இனத்தாரும் திரு அவையிலே சேர வேண்டும் என்கின்ற விருப்பத்தை கடிதம் மூலமாக அனுப்பி வைக்கிறார்கள். எனவே அன்பு என்ற முகவரியை, அதுவும் இயேசுவிடமிருந்து பெறுகின்ற அடையாளத்தை தவிர வேறு எதுவும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க முடியாது. எனவே முயற்சிப்போம், இயேசு என்ற முகவரியிடம் தேடிச் செல்வதற்கு நாம் ஆரம்பமாகுவோம். அந்த பயணத்திலே வெற்றி காண்பதற்கு தூய ஆவியானவருடைய துணையை கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். தூயவரான தந்தையே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தம் அழைப்பின் பொருளை உணர்ந்து தம் இறைவாழ்வின் ஒளியிலே மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் உமது அன்பை நிறைவாய் பொழிந்து நாம் அனைவரும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழவும் உமது அன்பின் சாட்சிகளாக இவ்வுலகில் வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் பிறப்பிடமே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நடுநிலை வகிப்பவர்களாகவும் சமுதாய அக்கறை உடையவர்களாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு நல்லுலகு படைக்கும் சிறந்த தலைவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எங்களுடைய திறமைகள் உடைமைகளை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள தேவையான புரிதலையும் ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து எம்மை நீர் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரிரக்கமும் கனிவும் உள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடமாக கூறிய வேண்டல்களும் எங்களுடைய மனங்களிலே இருக்கக்கூடிய ஒரு தேவைகளையும் தருகிறோம். நீரை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நிறைவாக பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் பல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளுமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய ஸ்ரீ கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோளியின் உள்ள ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்விலையில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருளும் மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிஞ்சிறி எங்கள் பாவங்களை பாராமல் உம திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்து மக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமேன். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இணைவாய் இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். சிலுவையில் அறையப்பட்டவர் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார், நம்மை மீட்டார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.